எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். வெங்காயத்தயிர் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. சின்ன வெங்காயம் கூடவே புளிப்பா இருக்கிற மோர் ரெண்டு சேர்த்து தான் இந்த ஒரு கறி நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது. அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்ததுக்கு அப்புறம் மண்சட்டிக்குள்ளே போட்டிருக்கு. மண்சட்டியில் தான் நம்ம கறி வைக்கிறது. உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே முழுசாக எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள 2 கப் அளவுக்கு மோர், கட்டியா இருக்கிற கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மோர் ஊற்றிக்கோங்க. நம்ம இது கொதிக்க விட்டுதான் எடுக்கிறேன், அதனால மோர் ஊற்றிக்கோங்க, தயிர் ஊற்றக்கூடாது. இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரமிளகாய் பவுடர். காரம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஊற்றி இருக்கிற மோரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்ல ஒரு டைம் கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட போகிறோம். ஸ்டவ்க்கு மேலே வச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இடையில நல்லா கலக்கி விட்டு கொதித்து இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஆல்மோஸ்ட் வற்றினதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வற்றினா போதும், ரொம்ப ட்ரை ஆக வேண்டியதில்லை. மண்சட்டி அறுக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் வற்றிடும். உங்களுக்கு இந்த கறிக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ட்ரை ஆகும்போது நீங்கள் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இது உடனே தாளிச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாள் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளை கூடி தாளிச்சு எடுத்துக்கலாம். நைட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இது அடுத்த நாளைக்கு தான் தாளிச்சு எடுக்கிறேன். மண்சட்டியில் வச்சிருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரையாக வேணாம், கொஞ்சம் ஒரு மீடியம் கிரேவியில் தான் வேணும் அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கும்போதே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற எண்ணெயோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கறியோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஆயில் கூடி எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து கருகி போகாமல் 10 செகண்ட் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்துருக்கு. இந்த வெங்காயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், வேணான்ட்டு இல்லை. இந்த பெரிய சைஸ் வெங்காயம் இல்லாமையும் இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். வதக்கி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், வரமிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி நான் சேர்த்துருக்கு. கரம் மசாலா பவுடருக்கு பதிலாக சிக்கன் மசாலா பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாக தோணிடுச்சு, அதனால மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இடையில வேண்டாம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பாருங்கள், இதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ரெடியாக இருக்குது. 2 to 3 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.